இப்போலாம் கரண்ட் கட் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்தில கரண்ட் கட் ஆச்சுன்னா, அவ்வளவுதான் நமக்கு. ஸோ கரண்ட் கட் ப்ராப்ளம் இருந்தாலும், நம்ம வீட்டுக்கோ, இல்ல நம்ம கடைங்களுக்கோ வந்து ஒரு எசென்சியல் அப்ளையன்ஸஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அது தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ கரண்ட் கட் ஆனாலும் நம்மளோட எசென்சியல் அப்ளையன்ஸஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கிறதுக்கு 2, 3 ஆப்ஷன் இருக்குங்க. அதில ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் பேட்டரி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் ஆஃப் கிரிட். 3வது ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த வீடியோல நம்ம இன்வெர்டர் பேட்டரி பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்வெர்டர் பேட்டரின்றது சீப் அண்ட் பெஸ்ட். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரென்டல் ஹவுஸ்ல இருக்கோம். இல்ல நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப பட்ஜெட் இல்ல. இல்ல வந்து எப்பயோ ஒரு தடவ தான் எனக்கு கரண்ட் கட் ஆகுது. அப்புறம் இது மூலமா எனக்கு சேவிங்ஸ்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இன்வெர்டர் பேட்டரி போடலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களோட நீடு பொறுத்து நீங்க எதெல்லாம் எசென்ஷியலா நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே நம்ம இதில இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அதுக்கேத்த கெப்பாசிட்டி இன்வெர்ட்டர் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணணும். நீங்க எவ்வளோ நேரம் பேக்கப் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கேத்த பேட்டரி நம்ம செலக்ட் பண்ணி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்வெர்ட்டர் பேட்டரியோடைய கான்செப்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி மெயின்டனன்ஸ் இருக்கும். பீரியாடிக்கலி ஒன்ஸ் வந்து பேட்டரியில இருக்கக்கூடிய டிஸ்டில்டு வாட்டர் வந்து ரீஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரண்ட் கட் ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் பில் குறைக்கிறது, பவர் கட் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.